இந்த கதை தங்களது வாழ்க்கையால் திருப்தி அடையாதவர்களுக்கும் மற்றவர்கள் தங்களை விட சந்தோஷமாக இருக்கிறார்கள் என நினைப்பவர்களுக்கும் ஒரு செய்தியாகும். இந்த கதையை முழுமையாக கேட்டால்தான் அதில் உள்ள நுண்ணுணர்வு புரியும். ஒரு நாள் ஒரு காகம் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து மிகவும் வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு ஞானி அமர்ந்திருந்தார். காகத்தின் கண்ணீர் ஒரு சொட்டாக ஞானியின் கன்னத்தில் விழுந்தது. ஞானி தலையை உயர்த்தி பார்த்தார். காகம் அழுது கொண்டிருந்தது. அப்போது ஞானி கேட்டார், என்ன காகமே, ஏன் அழுகிறாய்? காகம் பதில் சொன்னது, ஓ ஞானி அவர்களே, என் வாழ்க்கை எனக்கு மிகவும் சோகமாக இருக்கிறது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. மக்கள் என்னை பார்த்தவுடனே விரட்டி விடுகிறார்கள். யாரும் எனக்கு சாப்பாடு தருவதில்லை. எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட மரணமே மேல். அந்த காகத்தின் வார்த்தைகள் ஞானியின் மனதை கலங்க வைத்தன. அவர் அன்புடன் சொன்னார், நண்பா, நாம் வாழ்க்கையில் என்ன கிடைத்திருக்கிறதோ அதில் மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காகம் ஞானியின் அறிவுரை கேட்டும் புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அழவே செய்தது. பின்னர் ஞானி சொன்னார், நீ வருத்தப்படாதே. நீ என்னவாக வேண்டும் என்று சொல். நான் என் மந்திரத்தால் உன்னை அதுபோல மாற்றி விடுகிறேன். அதை கேட்ட காகம் மகிழ்ந்தது. ஓ ஞானியாரே, நீங்கள் எனக்கு உண்மையில் உதவ விரும்பினால் தயவு செய்து என்னை ஒரு அன்ன பறவையாக மாற்றுங்கள். ஞானி சொன்னார், நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பு நீ ஒரு அன்ன பறவையை சென்று பார்த்து அவன் வாழ்க்கையால் மகிழ்ச்சியாக உள்ளானா என்று கேள். நான் இங்கே காத்திருக்கிறேன். காகம் மகிழ்ச்சியாக பறந்து சென்று ஒரு குளத்தில் உள்ள அன்னத்தை பார்த்தது. அன்னத்தை பார்த்து கேட்டது, ஓ அன்ன பறவையே, நீ பாலை போல வெண்மையாக இருக்கிறாய். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள். நீயே இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிற பறவை என நான் நினைக்கிறேன். அன்ன பறவை பதிலளித்தது, இல்லை நண்பா, நான் மகிழ்ச்சியுடன் இல்லை. இந்த உலகத்தில் நிறைய வண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்னிடம் எந்த நிறமும் இல்லை. வெள்ளை என்பது வெறும் இல்லாத நிறம். எனவே கிளிதான் மிக சந்தோஷமான பறவை என எனக்கு தோன்றுகிறது. இதை கேட்ட காகம் கிளியை நோக்கி பறந்தது. அதை பார்த்து கேட்டது, ஓ கிளியே, நீ மிகவும் வண்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கிறாய். நீயே மிகவும் சந்தோஷமான பறவை என்று நினைக்கிறேன். கிளி பதிலளித்தது, இல்லை நண்பா, நானும் மகிழ்ச்சியாக இல்லை. மக்கள் என்னை கூண்டில் அடைத்து வைக்கிறார்கள். எப்போதும் எதையாவது பார்த்து பயந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே மயில்தான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என எனக்கு தோன்றுகிறது. இதை கேட்ட காகம் மயிலை தேடி பறந்தது. நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரு பூங்காவில் உள்ள ஒரு மயிலை கண்டது. நிறைய மக்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி கேட்டது, ஓ மயிலே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் உன்னை பார்க்க வருகிறார்கள். என்னை பார்த்தவுடன் மக்கள் விரட்டுகிறார்கள். நீயே மிக மகிழ்ச்சியான பறவை என நினைக்கிறேன். மயில் துக்கமாக பதிலளித்தது, நான் எப்போதும் நான் தான் மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் என் அழகுக்காகவே என் இறகுகளை பறித்து எடுத்துக் கொள்கிறார்கள். அது எனக்கு மிகவும் வலிக்கிறது. எனவே நானும் மகிழ்ச்சியுடன் இல்லை. பின்னர் மயில் சொன்னது, இந்த பூங்காவை நான் நன்றாக பார்த்து விட்டேன். யாரும் வீழ்த்த முடியாத, கூண்டில் அடைக்கப்படாத ஒரே பறவை நீதான். நான் சமீப நாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் காகமாக இருந்திருந்தால் நான் சுதந்திரமாக பறந்து மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். அதை கேட்ட காகம் அங்கிருந்து பறந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக காகமாக இருப்பதில் மகிழ்ச்சியை உணர்ந்தது. அது ஞானியிடம் திரும்பி வந்து சொன்னது, ஓ ஞானியரே, எனக்கு வேறு எதுவாகவும் இருக்க விருப்பமில்லை. நான் என்னமோ அதில்தான் திருப்தியாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் எப்போதும் மற்றவர்களை பார்த்து ஒப்பிடுகிறோம். மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்து நம்மிடம் இல்லாததை நினைத்து வருத்தம் கொள்கிறோம். ஆனால் நாம் நம்மிடம் உள்ளதை மதிப்பதே இல்லை. இதுவே நம்மை வருத்தத்திற்குள் அழைத்துச் செல்கிறது. நமக்கு இருப்பதை மதிக்க கற்றுக்கொள்வோம். இல்லாததை எண்ணி கொதிக்க வேண்டாம். யாரிடமும் ஒப்பிடாமல் இருந்தால்தான்
உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஒருவர் தனது வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தால் அவர்தான் இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான நபர். இந்த கதை உங்க நிறைய சிந்திக்க வைக்கும், மாற்றும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.